வந்திருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்போடு கூட நான் வாழ்த்துறேன். இந்த நாள்ல கூட நம்மை ஒன்று சேர்த்த அந்த கர்த்தருடைய மகா பெரிய தயவுக்காகவும் இரக்கத்துக்காகவும் அவருக்கு நான் நன்றி சொல்றேன். ஒரு குடும்பமா இந்த இடத்துல நம்மை கூட்டி சேர்த்து இருக்கிறார் அப்படின்னா நிச்சயம் இன்றைக்கும் நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு அவருடைய வார்த்தைகள் மூலம் தேவன் நம்ம என்ன செய்ய போறாரு, பக்தி விருத்திக்கு ஏதுவான காரியங்களை நம்ம வாழ்க்கையில செய்யறது மாத்திரம் இல்லாம அவருடைய வார்த்தையின்படி நம்ம வாழ்க்கையில அவர் அற்புதங்களை செய்ய போகிறார் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன். ஏன்னா கடந்த வாரத்துல இந்த நாளுக்காக நான் பிரேயர் பண்ணிட்டு இருக்கப்போ மறுபடியும் மறுபடியும் வந்த ஒரு வார்த்தை, தீமைக்கு பதிலாக நன்மை அப்படிங்கிற அந்த காரியம். எங்க போனாலும் நான் அதை தான் பார்த்தேன், எங்க திறந்தாலும் நான் அதை தான் கேட்டேன். அப்போ நிச்சயமா பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கு நம்ம கூட அந்த வார்த்தையின் மூலம் இடைப்படுகிறார்னா நம்ம வாழ்க்கையில இதுவரைக்கும் வந்த தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நிச்சயமாக அவைகளை நன்மைகளாக மாற்ற போகிறார் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியமா இருக்கிறது. அப்போ ஆவியானவர் ஒருவரே இன்னைக்கு உங்க கூட கூட சிலரோடு கூட இந்த வார்த்தைகள் மூலமா தேவன் இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறான்னு சொல்லி என்னுடைய ஆவியில நான் உணர்றேன். நிச்சயமா அவர் சொன்ன வார்த்தையின்படி சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பு, துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷம், தீமைக்கு பதிலாக நன்மை, இதையெல்லாம் இனி வருகிற நாட்கள்ல நம்ம வாழ்க்கையில நிச்சயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத நான் என்னுடைய ஸ்பிரிட்ல உணர்றேன். நிச்சயமா இந்த காரியங்கள் நம்முடைய ஒருத்தருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் இது எனக்குன்னு சொல்லி நீங்க ஏத்துக்கொள்றீங்களோ அத்தனை பேருக்கும் இந்த வார்த்தையின்படி நடக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்லை. அப்போ முதலாவது இந்த வார்த்தைக்கு ஆதாரமா ஒரு வசனத்தை தான் தேவன் எனக்கு முதலாவது நினைப்பூட்டினாரு. அது நமக்கு நன்றாக தெரிந்த சம்பவம். யோசேப்பினுடைய வாழ்க்கையில அங்க யோசேப்புக்கு விரோதமாய் அவ்வளவு சகோதரர்கள் அவனுக்கு எதிராக எத்தனையோ காரியங்களை செய்த பொழுதிலும் அங்க அத்தனையும் தேவன் நன்மையாக மாற பண்ணினதை நம்ம பார்க்கிறோம். அத வாசிக்கலாம். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம். ஜெனசிஸ் சாப்டர் 50 verse 20. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். யோசேப்பு அவங்க அண்ணன்மாரெல்லாம் அவங்க அப்பா மரித்து போன பிறகு, யாக்கோபு மரித்து போன பிறகு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன்னா அவங்க செய்த தீமைக்கு யோசேப்பு ஏதாவது தீங்கு செஞ்சிருவாரோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு எல்லாருக்குமே உள்ளத்துல ரொம்ப ஒரு ஆழமான ஒரு பயம். அதனால அவங்க யோசேப்பு கிட்ட வந்து சொல்றாங்க, எங்களை மன்னிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க அழுறாங்க. அப்பதான் யோசேப்பு இந்த வார்த்தையை சொல்றாரு, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். அப்போ இந்த வார்த்தையின் மூலமா தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இடைப்படுகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்கள் உங்களுக்கு தீமைகளாய் தோன்றலாம். அதாவது இது ஏன் என் வாழ்க்கையில நடந்துச்சு, இது நடக்காம இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்ற காரியங்கள் எத்தனையோ உங்க வாழ்க்கையில இருக்குது. யோசேப்புக்கும் அப்படிதான் இருந்தது. ஆனா அவர்கள் தீமை செய்தார்கள். ஆனா தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோட காக்கும்படிக்கு அதை நன்மையாக முடிய பண்ணினார். நீங்க எனக்கு தீமை செய்ய நினைச்சது உண்மைதான். ஆனா ஆண்டவர் நிச்சயம் அதை எனக்கு நன்மையா மாற பண்ணினார் அப்படின்னு யோசேப்பு சொல்லி இருக்கிறாருன்னா, இன்னைக்கு இந்த வார்த்தையை எடுத்து நீங்க உங்க உள்ளத்துல நீங்க அத விசுவாசத்தோட நீங்க அதை பேச ஆரம்பிங்க. ஒருவேளை இந்த காரியம் எனக்கு தீமையா இருக்கலாம், ஆனா நிச்சயமா என் தகப்பன் இதை நன்மையாக முடிய பண்ணுவார் அப்படின்னு சொல்லி நீங்க பேசும்போது நிச்சயம் அந்த காரியங்கள் அப்படியே நடக்கும். நீங்க விசுவாசிக்கும் போது நிச்சயம் அது நடக்கும். என் வாழ்க்கையில இத சொல்லும் போது எனக்கு ஆவியானவர் உணர்த்துகிற காரியம் அதுதான். ஏன்னா நான் கடந்து போன பாதை அதுதான். சுற்றிலும் எல்லா பக்கங்களும் தீமைகள் நிறைந்ததா இருந்ததை நாம் பார்த்தோம். ஆனா அந்த தீமைகள் அனைத்தையும்
இப்போ நான் பார்க்கிறபடி ஆவியானவர் இப்ப எனக்கு அததான் உணர்த்துறார். வெகு ஜனங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொடுக்கும்படியாய் அந்த தீமைகள் அனைத்தையும் நன்மையாக முடிய பண்ணி இருக்கிறார். என் வாழ்க்கையில தேவன் அதைத்தான் செய்திருக்கிறார். ஏன்னா எத்தனையோ நாட்கள் இதெல்லாம் என் வாழ்க்கையில ஏன் நடந்துச்சுன்னு கேள்வி கேட்டுக்கொண்டிருந்த நாட்கள்லாம் இருந்தது. ஆனா அப்போ தெரியல இத தேவன் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார்னு சொல்லி. அப்பவும் வாக்குத்தத்தங்கள் வரும், தீர்க்க தரிசனங்கள் வரும். நம்ப முடியாத இடத்துலதான் எப்படி யோசேப்புக்கு தரிசனம் கொடுக்கப்பட்டதோ, ஆனா அந்த தரிசனத்துக்கு விரோதமா அவனுடைய வாழ்க்கையில எல்லாம் நடந்ததோ, என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான் நடந்தது, எங்க குடும்பத்திலயும் அப்படித்தான் நடந்தது. ஆனா எப்படி யோசேப்புக்கு வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படி அதை நன்மையாய் முடிய பண்ணாரோ, அந்த சூழ்நிலைகள் அத்தனையையும் இன்னைக்கு தேவன் எத்தனையோ பேருக்கு ஆசீர்வாதத்தை அவருடைய வார்த்தையும் சொல்லுவதற்கு ஒரு பயனுள்ள பாத்திரமாக அதை நன்மையா என் வாழ்க்கையில முடிய பண்ணியிருக்கிறார். அப்படின்னா நிச்சயம் உங்க வாழ்க்கையில நீங்க போற பாதை தான் அநேகம் பேருக்கு அது பாதை காட்டுகிற வெளிச்சமா இருக்க போகுதுங்கிறது தான் நிஜமான சத்தியம், உண்மை. அதனால இன்னைக்கு இருக்கிற தீமைய நம்ம பெருசா பார்க்க வேண்டாம். இக்காலத்து பாடுகள் பின் வருகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுது. ஒருவேளை இன்னைக்கு நீங்க படுகிற பாடுகள் பின்னாடி உங்க மூலமா வெளிப்படுகிற மகிமைக்கு அது ஒப்பிடவே முடியாது. அத்தனை பெரிய நன்மைகளாய் அத்தனையையும் நம் அப்பா என்ன செய்ய போகிறார்? முடிக்க பண்ண போகிறார். ஏன்னா அவருடைய நேச்சர் அதுதான். நம்ம என் பிள்ளைக்கு வாழ்க்கையில ஒரு தீமை வந்திருக்கா, இந்த தீமையையே அதை நன்மையாய் முடிய பண்ண. ஒருவேளை எங்க வாழ்க்கையில நான் பார்க்கிறேன், எதெல்லாம் எங்க வாழ்க்கையில தீமையா இருந்ததோ அதுவே இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு நன்மையா இருக்கிறத நான் பார்க்கிறேன். நிச்சயம் இது ஒருவேளை யோசேப்புக்கு மாத்திரம் எழுதல. இன்னைக்கு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தையை தேவன் ஆவியானவர் இந்த வார்த்தை மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அதற்காகத்தான் இந்த வார்த்தை வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நீங்க பார்க்கிறது நிஜம் இல்ல, சத்தியம் இல்ல, உண்மை இல்ல. உங்களை குறித்து தேவன் கொடுத்திருக்கிற அத்தனை வாக்கு தத்தங்களும் அது நிறைவேறும் காலம் வந்து விட்டது. ஒருவேளை இத்தனை வருஷம் நீங்க காத்திருக்கலாம், இத்தனை வருஷம் நீங்க போராட்டத்துக்குள்ளேயும் மன உளைச்சல்களுக்குள்ளேயும் ஏன் இது நடக்குதுன்னு சொல்லி நீங்க கேள்வி கேட்டு கொண்டிருந்திருக்கலாம். ஆனா இந்த கேள்வி கேட்டு கொண்டிருந்த நாட்கள்ல தான் தேவன் பல விஷயங்களை உங்க ஹார்ட்ல பேசிட்டு இருக்கிறாரு, உங்க கூட டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு. எத்தனையோ சத்தியங்களை இந்த நாட்கள்ல தான் உங்களுக்கு புரிய வச்சிட்டு இருக்கிறாரு. உங்க மூலமா பெரிய பெரிய விடுதலைகளும் சுகங்களும் தேசத்திலையும் நம்ம மக்கள் மத்தியிலையும் நடக்கும்படியாய் தேவன் இதை உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். நீங்க போற அத்தனை, ஒருவேளை நீங்க பலவீனப்பட்டு வியாதிப்பட்டு இருந்திருக்கலாம், அந்த தீமையை தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். ஒருவேளை உங்க குடும்பத்துல எத்தனையோ போராட்டங்கள், பிசாசின் பிடியில இருக்கிற எத்தனையோ காரியங்கள், இது எல்லாம் இருந்திருக்கலாம். ஆனால் இதை அத்தனையையும் வெகு ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக நன்மையாக உங்க வாழ்க்கையில தேவன் அந்த காரியத்தை நன்மையாக முடிய பண்ண போகிறார். அப்படிங்கிறதுதான் நிஜம், சத்தியம். ஏன்னா நம்ம அப்பாவினுடைய நேச்சர் அதுதான். அப்பாவுக்கு தான் பிள்ளை நம்ம பிள்ளை வாழ்க்கையில தீமையை தொடர்ந்து செயல்படுறதுக்கு நம்ம அனுமதிப்போமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நிச்சயமா இல்ல. நம்ம செய்ய மாட்டோம். அப்படின்னா நமக்கு அந்த தீமையை அனுமதிக்கிறத ஒருவேளை நம்முடைய பலத்துல ஏதோ கொஞ்சம் தான் நம்மளால செய்ய முடியும். ஆனா நம் தகப்பன் சர்வ வல்லமை உள்ளவர். யாருடைய இருதயத்துல பேசணும், எப்படி பேசணும், இதை எப்படி நடத்தணும், எல்லாத்தையும் அவர் பெர்ஃபெக்ட்டா பிளான் பண்ணி வச்சிருக்கிறாரு, உங்க தீமைகளை நன்மைகளாய் முடிய பண்ணும்படி. அப்ப இன்னைக்கு பிளான் பண்ணி வச்சிருக்கிற அப்பா கையில நம்ம எல்லாத்தையும் ஒப்பு கொடுத்துட்டு நம்ம ரெஸ்ட்ல வர்றதுதான் நம்ம வேலை. என் அப்பா நிச்சயம் இதை எனக்கு என்ன செய்வாரு? நன்மையாய் முடிய பண்ணுவார். அதை நான் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். Even though you intended to harm me, God intended it all for good. He brought me to this position so I could save the lives of many people. அவர் என்னை இந்த இடத்துக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? கொண்டு வந்திருக்கிறாரு. அதனால நீங்க என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாங்கிறத சகோதரருக்கு அங்க யோசேப்பு சொல்லுகிறத பார்க்கிறோம். அடுத்ததா எரேமியா 29:11. ஜெரேமியா chapter 29 verse 11.
நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. அவர் நம்மை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகள் அது தீமைக்கு அல்ல, அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். நம்மளை குறிச்சு தேவன் எப்பொழுதும் நினைவாகவே இருக்கிறாரா. அந்த நினைவு எப்படி இருக்கா? நம்மை குறித்ததான நினைவு அது சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள். அப்படின்னா என்ன? நன்மையான நினைவுகளை தான் தேவன் நமக்காக அவர் என்ன செஞ்சிருக்கிறார், அவர் நினைவுல வைத்திருக்கிறார். அப்போ யோபு 42:2 நம்ம பார்க்கிறோம், தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. அப்ப அவர் இன்னைக்கு நம்மளை குறிச்சு நன்மையான நினைவுகளை, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் தான் அவர் நம்ம மேல கொண்டிருக்கிறாருன்னா அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. இன்னைக்கு உங்களுக்கு எதிரா எந்த சூழ்நிலைகள் இருக்கலாம், மனிதர்கள் சூழ்ச்சி இருக்கலாம், அப்போ சத்துருடைய கிரியைகள் இருக்கலாம். இதை எல்லாவற்றையும் தாண்டி நம் தேவன் உங்களை குறித்து என்ன நினைத்திருக்கிறார், அவர் நம்ம நம்ம இப்படிலாம் நடந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கிற நினைவுகளை கொடுக்கிற, அதை நிறைவேற்ற கொடுக்கிற நல்ல தகப்பன் தான் அவர். அப்போ அந்த நினைவுகளை தான் நம்ம மேல, ஒருவேளை இன்றைக்கு நம்ம அத ஒரு வசனம் நம்மளுக்கு ஏசாயால நம்ம படிக்கிறோம், பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்தவைகளா இருக்கிறது. நம்ம இன்னைக்கு இப்படி நடந்தா நல்லா இருக்கும், இப்படி நடந்தா நல்லா இருக்கும்னு நம்மளை குறிச்சு கொஞ்சமா தான் திட்டம் பெற்றிருக்கிறோம். ஆனா நம்மை குறித்து பெரிதான திட்டம் வைத்திருக்கிற தகப்பன் தான் நம்முடைய தகப்பன். அப்ப இன்னைக்கு நீங்க உங்களை குறிச்சு இப்படி எல்லாம் நடந்தா நல்லா இருக்கும், நீங்க சின்ன சின்னதா திட்டமிட்டு வச்சிருக்கிறீங்க. ஆனா உங்கள் நினைவுகளை விட உங்களை குறித்ததான அவருடைய நினைவுகள் அது மேலான நினைவுகள். அவர் செய்ய நினைத்தது, அவர் உங்களை குறித்து திட்டமிட்டு இருக்கிற காரியங்கள் இனி தடைபடாது. உங்களுக்கான அத்தனை தீமைகளையும் அவர் நன்மையாக முடிய பண்ணுகிறார். உங்களுக்காக அவர் நினைவில் வைத்திருக்கிற நன்மையான திட்டங்களை அவர் நிச்சயம் முடிய பண்ணுகிறார். அப்படிங்கிறது தான் இன்றைக்கு ஆவியானவர் நம்ம கூட பேசிக்கொண்டிருக்கிற காரியமா இருக்கிறது. இதை யாரெல்லாம் எனக்குன்னு சொல்லி நீங்க பர்சனலா நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ, அதை ரிசீவ் பண்றீங்களோ, நிச்சயம் இனி வருகிற நாட்கள்ல நீங்க நிச்சயம் அதை பார்ப்பீங்க. சாம்பலுக்கு பதிலாக நிச்சயம் உங்க வாழ்க்கையில சிங்காரம் உண்டாகும். அடுத்ததா ஒரு வார்த்தை, ரோமர் 8:28. ரோமன்ஸ் 8:28. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது. அப்ப ஒருவேளை இன்னைக்கு தீமையாய் நடக்கிற எல்லாத்தையும் அவர் நன்மையாய் முடிய பண்ண போகிறார். எல்லாத்தையும், சகலமும், ஒண்ணு ரெண்டு இல்ல. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இது தீமையா இருக்கு, இது தீமையா இருக்கு, இதுல பதில் வரல, இது இப்படி இருக்கு, இந்த போராட்டம் மாறல, இந்த கடன் மாறல, இந்த வியாதி இன்னும் சுகமா, எதெல்லாம் நீங்க தீமையா நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ இதை அவ்வளவு காரியங்களையும் சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாய் அவர் என்ன செய்யறாராம், முடிய பண்ணுகிறார். So we are convinced that every detail of our lives is continually woven together for good, for we are his lovers who have been called to fulfill his designed purpose. அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றுகிறவர்களாய் அழைக்கப்பட்டிருக்கிற நமக்கு எல்லாமே நன்மைக்கு ஏதுவாய் நடக்கும். அப்போ அவர் வார்த்தை சொல்லுதுன்னா இதை விட நமக்கு என்ன ஒரு அஷூரன்ஸ் வேணும்? அப்போ இந்த வார்த்தையை நம்ம விசுவாசிப்போம். என் வாழ்க்கையில இந்த பகுதிகள் எல்லாம் தீமையா இருக்கிறது எல்லாத்தையும் அப்பா நீங்க நன்மையா முடிய பண்றீங்க, அதுக்காக உமக்கு நன்றி ஸ்தோத்திரம். இது மட்டும்தான் நம்ம ஜெபமா இருக்கணும். நம்ம அவருக்கு ஏதோ சொல்லிதான் நம்ம சூழ்நிலைகள் தெரியணுங்கிறது இல்ல.
அவர் சகலவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்த நினைவுகள் எல்லாம் அவருடைய எண்ணங்கள்ல இருக்குது. என் பிள்ளைய குறித்து நான் நினைத்திருக்கிற திட்டம் அது பெரிதானதுங்கிறத அவர் அறிந்திருக்கிறார். ஏன்னா ஏன்னா அவர் தன்னுடைய குமாரனையே கொடுத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன். அந்த தகப்பன் நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரா? உங்க நினைவுகளை காட்டிலும் அவர் நினைவுகள் பெரிதா இருக்கிறபடியினால சகலவற்றையும் அவர் நன்மைக்கு ஏதுவாய் முடிய பண்ணுகிறார் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல. இன்னும் ஒன்னு ரெண்டு வசனங்கள் பார்த்துட்டு வேதத்துல இருந்து எப்படியெல்லாம் தேவன் எதையெல்லாம் தீமையை நன்மையாய் பண்ணுகிறார், மாற்ற பண்ணினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும் போதே உங்களுடைய இருதயங்களை நிச்சயம் தேவன் தொடுவார். அந்த இருதயங்கள் கொழுந்து விட்டு எரிகிறத நீங்க பார்ப்பீங்க. சங்கீதம் 30:11-12, Psalms chapter 30, 11 and 12. என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்னைக்கும் துதிப்பேன். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணினீர். இன்னைக்கு யாரெல்லாம் புலம்பிட்டு இருக்கிறீங்க, உங்க புலம்பலை நிச்சயம் தேவன் ஆனந்த களிப்பாய் அவர் மாறப்பட. ஏன்னா அதுதான் அப்பாவினுடைய இருதயம் நம்ம மேல அவர் வைத்திருக்கிற திட்டம். உங்க புலம்பல்கள் அத்தனையையும் அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் ரெட்டை களைந்து போட்டு, அதாவது ரெட்டுனா என்னது, துக்கம் நிறைந்த நேரத்துலதான் அந்த ரெட்டு உடுத்தி கொள்வாங்களாம். அந்த ரெட்டை களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். நிச்சயம் நான் விசுவாசிக்கிறேன், உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஆண்டவர் உங்க ஒவ்வொருத்தருடைய ரெட்டையும் களைந்து போட்டு மகிழ்ச்சி என்னும் கட்டினால் அவர் இடை கட்டுகிறார். நிச்சயம் இனி வருகிற நாட்கள்ல நீங்க உங்க வாழ்க்கையில இந்த மகிழ்ச்சியை நீங்க பார்ப்பீங்க. மகிழ்ச்சியின் உடையை அவர் உங்களுக்கு போர்த்தி விடுகிறார். புலம்பல்களை ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். இதை நான் எப்படி இவ்வளவு உறுதியா நான் சொல்ல முடியும் அப்படின்னா, ஒரு டைம்ல என்னோட ஃப்ரெண்டும் நானும் ஒரு பிரேயர் பார்ட்னர்ஸ். அவளுக்கு ஒரு கஷ்டம் இருந்துச்சு. அந்த டைம்ல ஆண்டவர் என் கூட இடைப்பட்ட ஒரு வார்த்தை, ஒருவேளை இத நான் சொல்லணும்னு நினைக்கல, ஆனா இந்த வார்த்தை எனக்கு வர்றபடினால நான் சொல்றேன். ஒருவேளை இது கூட யாரோடையோ நிச்சயமா ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அப்பொழுது உன் விடியற்கால வெளிச்சத்தை போல, அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், அதை கரெக்டா நம்ம பார்த்துருவோம். உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் இருக்கும். ஏசாயா 58:8. ஏசாயா 58:8. அப்பொழுது விடியற்கால வெளிச்சை போல் வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். அப்போ இந்த வார்த்தை நாங்க பிரேயர் பண்ணும்போது இந்த வார்த்தை திரும்ப திரும்ப வந்துட்டே இருந்தது. ஆனா உண்மையா சொல்லணும்னா அவளுக்கு அதை நம்பவே முடியல. ஏன்னா அவளுடைய சிச்சுவேஷன் அப்படித்தான் இருந்தது. ஆனா ரொம்ப ஆச்சரியமா வித்தின் அ மந்த் அவளுக்கு அப்படியே அவளுடைய சிச்சுவேஷன் ஒரு பெரிய ஒரு மாற்றம் உண்டாச்சு. அவளாலே நம்பவே முடியல. அவளுடைய சூழ்நிலையை கேட்டு அவ வாழ்க்கையில நடந்த அந்த காரியத்தை கேட்டு எனக்கு பயங்கரமான சந்தோஷம். அந்த சந்தோஷத்துல உண்மையா நான் அழுதேன். ஏன்னா இப்படி ஒரு தேவன் இருக்கிறாரா, இப்படியும் சூழ்நிலைகளை மாற்றுவதற்கு என் தேவனால் முடியுமா அப்படின்னு சொல்லி. ஏன்னா யாராலையும் மாற்ற முடியாத ஒரு சூழ்நிலை அவளுடைய வாழ்க்கையில இருந்த சூழ்நிலை. யார் வந்தாலும் அதை மாற்ற முடியாது. ஆனா கர்த்தர் இடைப்பட்டார். அப்போ விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும் சொன்னாரு.
அவளால நம்ப முடியல. ஒருவேளை சொன்ன என்னால கூட அதை முழுசா நம்ப முடியல. ஆனா அவருடைய வார்த்தை அது வெறுமையாய் திரும்பாது அப்படிங்கிறத அன்னைக்கு நான் புரிந்து கொண்டேன். அப்போ இன்னைக்கு தேவன் இந்த வார்த்தைகள் எல்லாம் நமக்கு தர்றாரு அப்படின்னா, நிச்சயம் நம்ம ஒவ்வொருத்தருடைய புலம்பல்களையும் அவர் ஆனந்த களிப்பாக மாற பண்ணுகிறார். இரட்டை களைந்து மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிறார். இதனால நம்ம என்ன செய்ய போறோமா? அவரை துதித்து நம்ம ஆராதிக்க போறோம். அடுத்த வசனம் அததான் சொல்லுது. சங்கீதம் 30, என் தேவனாகிய கர்த்தாவே உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். அவர் நம்ம வாழ்க்கையில செய்ய போகிற காரியங்கள் நிமித்தம் நம்மை என்ன செய்ய போறோம்? அவரை துதித்து கொண்டே இருக்கிற இடத்திற்கு நம்மை தேவன் கொண்டு வருகிறாராம். அப்போ நிச்சயம் இனி வருகிற நாட்கள்ல நீங்க ஒவ்வொருத்தரும், என் வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருந்தது, தேவன் இதெல்லாம் இந்த தீமைகள் எல்லாவற்றையும் எனக்கு நன்மையாக மாற பண்ணினார்னு சொல்லி நீங்க சொல்ல போகிற காலங்கள் சமீபித்திருக்கிறது. ஏன்னா சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நிச்சயம் அது சீக்கிரத்துல துளிர்க்குது. உங்க புலம்பல்கள் மகிழ்ச்சியாய் மாறுது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறுது, உங்கள் தீமைகள் எல்லாவற்றையும் தேவன் நன்மையாக மாற பண்ணுகிற நாட்களுக்குள்ள நம்ம நிச்சயம் வந்திருக்கிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஒருவேளை இந்த புது வருஷம் போறதுக்குள்ளேயே நம்ம கண்களால அந்த நன்மைகள் எல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிப்போம். அதே வசனம் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருந்தது. Then he broke through and transformed all my wailing into a whirling dance of ecstatic praise. He has torn the veil and lifted from me the sad heaviness of mourning. He wrapped me in the glory garments of gladness. அப்ப glory garments of gladnessனால நம்ம என்ன செய்யறாராம்? அவர் உடுத்து வைக்கிறாராம். நிச்சயம் இதே காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நடக்கும். இன்னும் இதுல முக்கியமான ஒரு வசனம், இததான் நான் அந்த தலைப்பா நான் கொடுத்திருந்தேன், பியூட்டி ஃபார் ஆஷஸ். அது ஏசாயா 61:3. ஐசாயா சாப்டர் 61 verse 3. சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் என்னப்படுவார்கள். சீயோனிலே உயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும். அப்போ இன்னைக்கு நம்ம எல்லாருமே நம்ம பார்க்கிறோம், எபிரேயர்ல பார்க்கிறோம், நம்ம எல்லாரும் சீயோனுக்குள்ள இருக்கிறோம். அதாவது இது லிட்ரலா அந்த இஸ்ரவேல குறித்து சொல்லப்பட்டிருக்கிற ஒரு காரியமா இருந்தா கூட, இன்றைக்கு சியோன் அப்படின்னா ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு நம்ம எல்லாருமே சியோன்ல தான் இருக்கிறோம். அப்ப இந்த சியோன்ல இருக்கிறவங்களுக்கு என்ன இருக்காது? அந்த சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை கொடுக்கிறாராம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாராம். இத ஒன்னொன்னும் நான் சொல்லும் போதே நீங்க இது எனக்கு நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்க இந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ளுங்க. நிச்சயமா இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடை. இத கொடுக்கதான் அவர் என்னை அனுப்பினார். பிதாவாகிய தேவன் என்னை அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவை அனுப்பினார் அப்படின்னு சொல்லி நம்ம லூக்கா 4 இதே பகுதியை தான் இயேசு கிறிஸ்து அங்க எடுத்து வாசிக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அதற்காகத்தான் கிறிஸ்து வந்திருக்கிறார்னா, இன்றைக்கு அந்த கிறிஸ்து எங்க இருக்கிறாரு? நமக்குள்ள இருக்கிறாரு. அப்ப நமக்குள்ள இருக்கிற கிறிஸ்து நம்ம சாம்பலுக்கு பதிலாக அவர் சிங்காரத்தை தருவது எவ்வளவு நிச்சயம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை தருவது எவ்வளவு நிச்சயம், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம். நிச்சயமா உங்கள் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் எடுத்து போட்டு, சியோன்ல இருக்கிற நம்ம துக்கத்துல இருக்கிறது அவருடைய சித்தம் அல்ல. நம்முடைய எல்லா தீமைகளையும் இதுவரைக்கும் வசனம் சொல்லுது, யாக்கோபு 1 நம்ம பார்க்கிறோம், சோதிக்கப்படுகிற எவனும் தான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. ஒருவேளை சத்துரு பல வகையில நமக்கு எத்தனையோ டெம்டேஷனை, எத்தனையோ காரியங்களை நமக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனா அத்தனையையும் தேவன் நமக்கு நன்மையாக முடிய பண்ணுகிறார். அந்த வார்த்தை ஆங்கிலத்துல நான் வாசிக்கிறேன். To console those who mourn in Zion, to give them beauty for ashes, the oil of joy for mourning, the garment of praise for the spirit of heaviness. இத நல்லா நோட் பண்ணுங்க. நிச்சயம் இந்த காரியங்கள் உங்க வாழ்க்கையில நடக்கும். அதாவது பியூட்டி ஃபார் ஆஷஸ், சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், ஆயில் ஆஃப் ஜாய், ஆனந்த தைலத்தை
எதுக்காக கொடுக்கிறாரு? துக்கத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிறாரு. கார்மெண்ட் ஆஃப் பிரைஸ், துதியின் உடை. நீங்க துதித்து கொண்டே இருக்கும்படியா. எப்ப நீங்க துதிப்பீங்க? உங்க புலம்பல் ஆனந்த களிப்பாய் மாறும்போது, உங்கள் ரட்டு அவர் மகிழ்ச்சி எனும் கட்டினால் அவர் மாற்றும் போது, நீங்க ஒரு துதியின் உடைய நீங்க போர்த்து கொள்கிற அந்த இடத்துக்குள்ள தேவன் உங்களை கொண்டு வருகிறார். அப்போ இன்றைக்கு அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் எல்லாம் உங்க ஒவ்வொருவருக்குள்ள இருக்கிற அந்த ஹெவினஸ் தான் முதல்ல எடுத்து போடுறாரு. அந்த ஜாய்க்குள்ள நீங்க வாங்க. எல்லா காரியங்களையும் தேவன் நன்மையாக முடிய பண்ணுகிறார். நீங்க உலகத்துக்கு சாட்சிகளா இருப்பீர்கள். எதெல்லாம் உங்களை துன்பப்படுத்துச்சோ, எந்த காரியங்கள் எல்லாம் நிமித்தம் நீங்க துக்கப்பட்டு புலம்பிக் கொண்டு எண்ணங்கள்ல அந்த டார்ச்சர் பண்ணி கொண்டிருந்ததோ, அந்த காரியங்களை வைத்தே தேவன் அநேகருக்கு உங்களை ஆசீர்வாதமாக மாற்ற போகிறார். அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தேவன் நம்ம கூட இடைப்படுகிற காரியம். சரி, இது என்னென்ன காரியங்கள் எல்லாம் எப்படியெல்லாம் நம்ம வேதத்துல உள்ள பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில அவர் நன்மையாக மாற பண்ணினார்னு சிலருடைய வாழ்க்கையை பார்க்க போறோம். இத பார்க்கும் போதே இது அத்தனை அவங்க வாழ்க்கையில நடந்த சம்பவங்கள் எல்லாமே, அது எல்லாமே நமக்கு தீர்க்க தரிசனமா இன்றைக்கு சொல்லப்படுகிறத நம்ம பார்க்க போறோம். முதலாவது தாவீது கோலியாத். இத நம்ம அதை வாசிக்கும் போதே உங்க கண்களை ஆண்டவர் திறப்பாரு. நானும் இந்த இடத்துல தானே இருக்கிறேன், இந்த இடத்துல உள்ள தீமைய தேவன் நன்மையாய் மாற பண்ணியிருக்கிறார், நிச்சயம் என் வாழ்க்கையில இது நன்மையாய் மாறும் அப்படின்னு சொல்லி அதை தீர்க்க தரிசனத்தின் ஆவியா நீங்க எடுத்துக்கொள்ளும் போது உங்க வாழ்க்கையில அத்தனை தீமைகளையும் தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். 1 சாமுவேல் 17:46 அதை மெயினா வாசிட்டு அதுக்கப்புறம் அந்த சம்பவத்துக்குள்ள நம்ம போவோம். 1 Samuel chapter 17 verse 46. இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்புக் கொடுப்பார். நான் உன்னை கொன்று உன் தலையை உன்னை விட்டு வாங்கி பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் கொடுப்பேன். அதனால் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு என்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். சரி, இங்க ஒரு பெரிய தீமையாய் கோலியாத் வந்து நிற்கிறான். நம்ம வாழ்க்கையிலயும் எத்தனையோ கோலியாத்கள் இருக்கலாம். இது எப்படி நடக்கும்? இந்த கோலியாத்தை நம்ம எப்படி மேற்கொள்ள முடியும்? இப்படி எல்லாம் நீங்களும் யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனா தாவீது சொல்றாரு, நான் பெலிஸ்தருடைய பாளையத்தின் பிணங்களை இன்றைய தினம் ஆகாயத்து பறவைகளுக்கும் பூமியின் காட்டு மிருகங்களுக்கும் ஒப்பு கொடுப்பேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். நீங்க சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில இருக்கிற கோலியாத் எல்லாம் இன்றைக்கு உங்க கையில ஒப்பு கொடுக்கப்படுகிறது. எதெல்லாம் கோலியாத் மாதிரி உங்களுக்கு தெரியுதோ அது எல்லாம் உங்க கையில ஒப்பு கொடுக்கப்படுது. அப்போ ஒப்பு கொடுக்கப்படும் போது இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டென்று பூலோகத்தார் எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இன்றைக்கு நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்கொள்ளுகிற அந்த கோலியாத்தை ஜெயிப்பதன் மூலம் உங்க கூட இருக்கிற ஜனங்கள், பூமியில இருக்கிற ஜனங்கள் அனைவரும் இஸ்ரவேலில் தேவன் ஒருவர் உண்டு, உண்மையாய் இவர்கள் ஆராதிக்கிற தேவன் தான் மெய்யான தேவன் என்று உங்களை குறிச்சு சாட்சி சொல்லும்படி, தேவனை அறிந்து கொள்ளும்படி தேவன் அந்த தீமைகளை நன்மைகளாய் மாற பண்ணுகிறார். சரி, இங்க என்னெல்லாம் தீமை வந்துச்சு, இதை எப்படி தேவன் நன்மையா மாத்துறாரு நம்ம பார்க்க போறோம். அது ஒரு ஸ்டோரியா, நமக்கு நல்லா தெரிஞ்ச ஸ்டோரி தான். ஆனா கூட சில நேரங்கள்ல ஆவியானவர் சில வார்த்தைகள் மூலம் நம்ம கூட இடைப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ அங்கே பெலிஸ்தரும் இஸ்ரவேலரும் அங்க ஒருவருக்கு ஒருவர் யுத்தம் பண்றதுக்கு அங்க ஏல பள்ளத்தாக்குல பாளையம் இறங்கி அணிவகுத்து நிற்கிறாங்க. ஒரு பக்கம் மலையில பெலிஸ்தர், இன்னொரு பக்கம் மலையில அங்க இஸ்ரவேலர் இருக்கிறாங்க. இப்போதான் அந்த காத் ஊரானாகிய கோலியாத் பாளையத்துல இருந்து புறப்பட்டு வந்து அவன் நடுவே நிக்கிறான். அவன் உயரம் எத்தனையா 6 முழம் 1 ஜான், கிட்டத்தட்ட 8 அடிக்கு மேல அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு ரொம்ப கரெக்டா தெரியல. ஆனா அவ்வளோ பெரிய உயரமான ஒரு மனிதன். அவன் உடம்போ அவனோ பார்த்தா அவனை பார்த்தாலே எல்லாருக்கும் பயம். அப்ப இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இப்படி பெரிதாய் நீங்க எதெல்லாம் பார்க்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிற கோலியாத். ஐயோ, இதை என்னால மேற்கொள்ள முடியலையே, இது என்ன, இதை நான் என்ன செய்ய முடியும், இந்த போராட்டத்தை நான் எப்படி மேற்கொள்ள முடியும், இதுல நான் எப்படி ஜெயிக்க முடியும் அப்படின்னு நீங்க எதெல்லாம் பெருசா பாக்குறீங்களோ அது எல்லாம் உங்களுக்கு எதிராக இருக்கிற கோலியாத்துகள். இந்த கோலியாத்துக்கு என்ன நடந்தது? அப்போ அவன் வந்து என்ன சொல்றான், கால்கள்ல அவன் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸே 5000 சேக்கலான வெண்கல், பயங்கர வெயிட்டான ஒரு உடைய உடுத்திட்டு தான் அவன் வர்றான்.
அவன் வந்து நின்னு இஸ்ரவேல் சேனைகளை பார்த்து சத்தமிடுறானா, நீங்க யுத்தத்துக்கு அணிவகுத்து நிற்கிறது என்ன? நான் பெலிஸ்தன் அல்லவா? நீங்கள் சவுலின் சேவகர் அல்லவா? உங்களில் ஒருவனை தெரிந்து கொள்ளுங்கள், அவன் என்னிடத்தில் வரட்டும், அவன் என்னோடு யுத்தம் பண்ணவும் என்னை கொல்லவும் சமர்த்தனானால் நாங்கள் உங்களுக்கு வேலைக்காரராய் இருப்போம். நான் அவனை ஜெயித்து அவனை கொல்வேனானால் நீங்கள் எங்களுக்கு வேலைக்காரராய் இருந்து எங்களை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி இஸ்ரவேலுடைய சேனைகளை அவன் நிந்திக்கிறான். நாம் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ண ஒருவனை விடுங்கள் என்று சொல்லிக் கொண்டு வருவான். இப்போ நல்லா இதுல நம்ம யோசித்து பார்க்கணும். இந்த ஜனங்கள் யாரு? உடன்படிக்கை பெற்ற ஜனங்கள். உடன்படிக்கையின் ஜனங்களுக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆனா இது எல்லாமே இந்த மக்களுக்கு ஒரு குருட்டாட்டம் போல. யாருமே இந்த உடன்படிக்கையின் ஜனங்கள் அறிய முடியல. நாம இவ்வளவு பெரிய உடன்படிக்கையின் கீழே இருக்கிறோம், தேவனுடைய விலையேற பெற்ற பாதுகாப்பு நமக்கு இருக்குதுங்கிற கொஞ்சம் கூட அந்த உணர்வில்லாத நிலையில தான் அந்த ஜனங்கள் இருக்கிறாங்க. அதனால அவன் என்ன சொல்றான், இப்ப இன்னைக்கு கூட நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான் இருக்கிறோம். எப்படி இருக்கிறோம்? நம்ம யாரு? எவ்வளவு பெரிய உடன்படிக்கையின் கீழே நம்ம இருக்கிறோம். புது உடன்படிக்கையின் கீழே அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்ம என்ன செஞ்சிருக்கிறாரு? மீட்டெடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த உணர்வு வெளியே வந்துருங்க. பௌசியாக்கா, பௌசியாக்கா அக்கா கொஞ்சம் மியூட்ல அக்கா. மியூட்ல போடுங்க. அப்போ அந்த உடன்படிக்கையை குறித்து அவங்களுக்கு அறிவில்லை. அதனாலதான் அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. அப்போ இன்னைக்கு நாமும் ஏன் பயப்படுறோம்? சூழ்நிலைகளை பார்த்து நம்ம பயப்படுறோம். இது பெரிய தீமையா எனக்கு தெரியுது நமக்கு ஏன் நினைக்கிறோம்னா, நம்மை குறித்தே நம்ம யாருன்னு நமக்கு தெரியாததுனாலதான் நமக்கு பயம் வருது. வசனம் திரும்ப 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 நமக்கு சொல்ற காரியம், நம்ம யாரு? பரலோக தகப்பனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் பிள்ளைகளா இருக்கிறோம். இன்றைக்கு நாம் நீதிமான்களா இருக்கிறோம். நம்மை மேற்கொள்ள யாருக்கும் அதிகாரம் இல்லை, எதற்கும் அதிகாரம் இல்லை. இந்த எண்ணம் இல்லாததுனாலதான் நமக்கு எதிரா இருக்கிற எல்லா கோலியாத்தையும் தீமைகளையும் பார்த்து நம்ம பயந்து கொண்டு இருக்கிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களும் இந்த தீமைகளை பார்த்து, இந்த கோலியாத்தாகிய இந்த தீமையை பார்த்து பயந்ததுக்கு காரணம் அவங்க யாருன்னு அவங்களுக்கு தெரியல. இன்றைக்கு ஆவியானவர் இதை நமக்கு நினைப்பூட்டுகிறார். நீ யாருன்னு உனக்கு தெரியல மகனே, மகளே, நீ என்னுடைய பிள்ளை. நீ என்னுடைய பிள்ளையா நீ இருக்கிறனா, நான் உன்னை எந்த விஷயத்திலயா உன்னைய கைவிடுவேனா, உன்னைய விட்டு கொடுப்பனா அப்படின்னு சொல்லி தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட இடைப்படுகிறார். அப்போ அங்க என்ன நடக்குது? சவுலும் இஸ்ரவேல் அனைவரும் அந்த பெலிஸ்தனுடைய வார்த்தைகளை கேட்டு கலங்கி மிகவும் பயப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்க உங்க காதுல என்ன சத்தம் விழுது? நீங்க கேக்குற சத்தத்தினால நீங்க கலங்கி பயந்து போய் இருக்கிறீங்களா? உங்க காதுல கேக்குற சத்தத்தின் நிமித்தம் நீங்க கலங்கி பயந்து இருக்கிறீங்கன்னா, நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரியல. நீங்க யாருன்னு தெரிஞ்சீங்கன்னா நிச்சயம் உங்களுக்கு அந்த பயம் இருக்காது. நீங்க சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிறோம். என்ன இந்த தீமை என்ன செய்ய முடியும்? எனக்கு எதிராக இருக்கிற இந்த கோலியாத் என்னை என்ன செய்ய முடியும்? நான் நிச்சயமா இதை மேற்கொள்ளுவேன், ஜெயிப்பேன் அப்படின்னு நீங்க சொல்லி அந்த தீமையை நீங்க ஈஸியா, அந்த கோலியாத் போல நிக்கிற அந்த தீமைகளை எளிதாய் நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இப்ப தாவீது அங்க அண்ணமார பார்க்க வரான். அப்போ அங்க இவன் சொல்ற வார்த்தைகள் எல்லாம் அவன் கேட்டு அங்க தாவீதுக்கு மாத்திரம், அங்க இஸ்ரவேல் அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் புரியாத ஒரு காரியம் அங்க தாவீதுக்கு புரிஞ்சுது. நான் உடன்படிக்கையின் கீழே இருக்கிறவன், என்ன மேற்கொள்ள எதற்கும் அதிகாரம் கிடையாது. அப்போ அங்க கோலியாத் அங்க சொல்லும் போது அங்க கேக்குறான், இவனை கொல்றவனுக்கு என்ன கிடைக்கும்னு கேக்குறான் 25வது வசனத்துல. அப்போ ராஜா இவனை ஐஸ்வர்யவானாக்கி தம்முடைய குமாரத்தையும் கொடுத்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேல்ல சர்வ மானியம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. அப்பொழுது தாவீது என்ன சொல்றான்? இந்த பெலிஸ்தனை கொன்று இஸ்ரவேலுக்கு நேரிட்ட நிந்தை நீக்கிறவனுக்கு என்ன செய்யப்படும்? ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம். நீங்க சொல்லுங்க, உடன்படிக்கையின் கீழே இருக்கிற எனக்கு
எந்த சூழ்நிலை என்ன மேற்கொள்ள முடியும். அன்றைக்கு தாவீது சொன்னது போல நாமும் நிச்சயமாய் சொல்ல வேண்டிய இடத்துல இருக்கிறோம். நீங்க சொல்லும் போதே அந்த சூழ்நிலைகள் உங்களை பார்த்து அடங்கும். உங்களுக்கு விரோதமாய் இதற்கு மேல அந்த தீமைகள் உங்களுக்கு ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. அந்த இடத்துக்குள்ள அந்த உடன்படிக்கையை குறித்ததான அந்த அறிவுக்குள்ள நம்ம வரும்போதே நிச்சயம் நம்ம அந்த கோலியாத்தை தீமையை எளிதாய் மேற்கொள்ளலாம். அப்போ அங்க அவன் திருப்பி அங்க ராஜா கிட்ட போகும்போது அவன் சொல்றான், தாவீது சொல்றான், நான் வந்ததற்கு முகாந்தரம் இல்லையா? நான் இங்க வந்திருக்கிறேன்னா நிச்சயம் ஒரு நோக்கம் இருக்கு. எவ்வளவு ஒரு கான்பிடன்ஸ், எவ்வளவு ஒரு அஷூரன்ஸ் அந்த உடன்படிக்கையின் மேல தாவீதுக்கு இருந்தது. அந்த ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம், அந்த காளையின் ரத்தத்துக்கு பலி செலுத்தி அந்த விருத்த சேதன உடன்படிக்கையின் கீழே இருந்த தாவீதுக்கு இவ்வளோ ஒரு உறுதியும் நம்பிக்கையும் இருக்கும்னா, இன்றைக்கு நமக்காக பழுதற்ற ஆட்டுக்குட்டியாய், பஸ்கா ஆட்டுக்குட்டியாய் கிறிஸ்து நமக்கு பலியாகி அவருடைய ரத்தம் இன்றைக்கு நமக்காக சிந்தப்பட்டு அவருடைய ரத்தத்தின் மூலம் நம்ம கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாருன்னா நம்ம எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள். எந்த விஷயம், எந்த காரியம், எந்த தீமை, எந்த கோலியாத் நம்மை மேற்கொள்ள முடியும்? இத நீங்க ஆழமா நீங்க தியானிச்சு பாருங்க. ஐயோ, இவ்வளவு பெரிய தேவன் என் கூட இருக்கிறார், இவ்வளவு பெரிய உடன்படிக்கை எனக்கு இருக்குது, என்னை யாரும் மேற்கொள்ள முடியாதுங்கிற அந்த விசுவாசத்துக்குள்ள நம்ம வரும்போது சூழ்நிலைகள் தானாக மாறுகிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ இங்க ராஜா கிட்ட சொல்றாங்க, ராஜா அந்த ட்ரெஸ் எல்லாம் போடுறப்போ எனக்கு அங்க அங்க ராஜா கிட்ட முதல்ல ஒரு காரியம் சொல்றாரு. இது எனக்கு ரொம்ப இந்த காரிய வார்த்தை பேசிச்சு. அங்க தாவீது சவுலை பார்த்து சொல்றாரு, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்க போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனமில்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே. இன்னைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை இதுக்கு முன்னாடி மேற்கொண்டுதான் நிச்சயம் வந்திருப்பீங்க. எத்தனையோ பலவீனங்களை மேற்கொண்டிருப்பீங்க, எத்தனையோ போராட்டங்களை மேற்கொண்டிருப்பீங்க. அப்பெல்லாம் கர்த்தர் தான் எனக்கு இந்த விடுதலையை தந்தான்னு சொல்லி சந்தோஷப்பட்டிருந்த நாட்கள்லாம் இருக்கும். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் மறந்துட்டு இப்ப உள்ளத நம்ம என்ன செய்யறோம், பெருசா பாக்குறோம். தாவீது அந்த ரெக்கார்டு எல்லாத்தையும் அவர் என்ன செய்யறாரு, மனசுல வச்சிருக்கிறாரு. ஏன்னா நான் உடன்படிக்கையின் கீழே இருக்கிறேன். இந்த கரடியும் சிங்கத்தையும் கொன்ன எனக்கு இந்த பெலிஸ்தனும் அப்படித்தான் இருக்கிறான், எனக்கு அவன் ஒண்ணும் பெருசா தெரியல அப்படின்னு சொல்றான். இன்னைக்கு நீங்க எத்தனையோ காரியங்களை மேற்கொண்டு வந்தவங்க தான். ஆனா இன்னைக்கு உங்களுக்கு எது பெருசா தெரியுது? அன்றைக்கு தேவன் உங்களை மேற்கொள்ள வைத்திருப்பாரானால் இன்றைக்கும் இந்த காரியங்களையும் உங்களுக்கு எதிராக இருக்கிற இந்த சூழ்நிலைகளையும் நிச்சயமாய் நீங்கள் மேற்கொள்வீர்கள், ஜெயிப்பீர்கள். ஜெயம் நம்முடையது. அப்ப ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்திக்கிறவனுக்கு அந்த கோலியாத்துக்கு அவ்வளவு பெரிய அழிவு வந்துச்சுன்னா, இன்றைக்கு சேனைகளின் கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். அப்போ நமக்கு எதிராய் தீங்கு வர அவர் அனுமதிப்பாரா? தீமை தொடர அவர் நம்மை அனுமதிப்பாரா அப்படின்னு சொல்லி நீங்க யோசித்து பார்க்கணும். ஆஹ் அடுத்தது அங்க சவுல் சொல்றாரு, கர்த்தர் உன்னுடனே இருப்பாராகன்னு சொல்லி அங்க ஒரே ஒரு கல்லுனால அவனை என்ன செய்யறான், வீழ்த்துறான். அங்க கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்பதை இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். மறுபடி தாவீது விசுவாச வார்த்தைகளை அங்க பேசுறத பார்க்கிறோம். இன்னைக்கும் யுத்தம், உங்களுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலைகளுக்கு எதிராக போராடுகிறது உங்க வேலை இல்லை. நீங்க அவரை நம்பி முழுமையுமாய் அவர்கிட்ட நீங்க ஒப்பு கொடுத்துட்டு நீங்க ரெஸ்ட்ல, அப்பா நீங்க இருக்கிறீங்க, நீங்க சேனைகளின் கர்த்தர், இந்த யுத்தம் உங்களுடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள் சொல்லி இருக்கிறீங்க, இந்த சூழ்நிலைகள் அனைத்தையும் நான் உங்ககிட்ட ஒப்பு கொடுக்கிறேன், நிச்சயம் எனக்கு ஜெயத்தை தான் நீங்க தருவீங்க. ஏன்னா தாவீது இந்த இடத்துல அப்படித்தான் சொல்றாரு, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டியினாலும் ரட்சி. ஒருவேளை இன்னைக்கு நீங்க சில காரியங்களை நான் பேசி நான் அதை சரி பண்ணிடலாம், நான் இதுல இறங்கி சிலரை புரிய வைக்கலாம், இப்படியெல்லாம் கூட நீங்க யோசிச்சுட்டு இருக்கலாம்.
ஆனா உங்களுடைய பேச்சு திறனோ, உங்களுடைய ஞானமோ, உங்களுடைய செயல்பாடுகளோ எதுவும் வேலைக்காகாது. எப்போ அவர் யுத்தம் செய்கிறார், நான் அவர்கிட்ட கொடுத்துட்டு நான் ரெஸ்ட்ல இருப்பேன்னு நீங்க சொல்லும் போது தேவன் அந்த இடத்துல கிரியை செய்ய தொடங்குகிறார். உங்கள் தீமைகளை அவர் நன்மையாக மாற்ற பண்ணுகிறார். அப்ப அங்க யோசேப்பு அததான் சொல்றாரு, தேவனோ, அது ஆங்கிலத்துல பட் காட். அந்த பட் காட்ல இவ்வளவு பெரிய அர்த்தம் இருக்கு. நம்ம உலகத்துல எத்தனை தீமை வரனாலும் வரலாம், ஆனால் தேவனோ உங்களுக்கு அதை நன்மையாக முடிய பண்ணுகிறார். அங்க கவன்ல இருந்து அந்த கல்ல எறிறா, நெற்றியில பதிந்து போனதுனால முகங்குப்புற விழுந்து அவனுடைய பட்டயத்தினாலேயே அவனை வெட்டி போட்டதை பார்க்கிறோம். அங்க தாவீது இஸ்ரவேல் புத்திரர் பெலிஸ்தரை மூர்க்கமாய் துரத்தின பிற்பாடு திரும்பி வந்து அவர்களுடைய பாளையங்களையும் கொள்ளையிட்டாங்களாம். அங்க அத்தனை நாட்கள் பயந்து கொண்டிருந்த மக்கள் இந்த ஒரு விசுவாசமாய் தீமைகளை மேற்கொள்ளக்கூடிய ஒரு நம்பிக்கை, உடன்படிக்கையின் கீழே இருக்கிற எனக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்பின ஒரு மனுஷனின் நிமித்தம் அவங்க தீமைகள் அனைத்தும் நன்மையாய் மாறினதை பார்க்கிறோம். அத்தனை தீமைகளும் நன்மையாய் மாறி அவங்க பெலிஸ்தரை துரத்தினது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு பெரிய கொள்ளையும் அங்கே கிடைத்ததை பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க நினைக்கலாம், என் குடும்பத்துல எல்லாரும் இப்படி இருக்கிறாங்களே, அப்ப நான் மட்டும் இப்படி இருக்கிறேனே. இல்ல, உங்க ஒருத்தருடைய விசுவாசம் உங்க குடும்பத்தில் அத்தனை பேரையும் அது காக்கும், அது ரட்சிக்கும், அது விடுவிக்கும் அப்படிங்கறதுல சந்தேகமே இல்லை. அன்றைக்கு தாவீதின் நிமித்தம் அத்தனை பெரிய இஸ்ரவேல் கூட்டம் பாதுகாக்கப்பட்டது. சவுல் ராஜாவே அங்கே பயந்துட்டு இருந்தப்போ அந்த விசுவாசித்த ஒரு இள வயது தாவீது, தாவீது நிமித்தம் அங்க ஒரு பெரிய ஜெயமும் வெற்றியும் அங்கே ஒரு தைரியமும் உண்டாயிருக்கும்னா, இன்னைக்கு உங்க நிமித்தமா உங்க குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேருக்கும் விடுதலையும் ரட்சிப்பும் சுகமும் அங்கே அமெரிக்கையும் என்ன செய்ய போகுது, உண்டாக போகுதுங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னும் நம்ம யோசேப்பை குறிச்சு நம்ம பார்த்தோம். அதையும் கொஞ்சம் டீட்டெயில நம்ம பார்க்கும்போது யோசேப்பு வாழ்க்கையில வந்த சம்பவங்களும் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கலாம். ஆனா அத்தனையையும் அவர் என்ன செய்யறாரு, நன்மையாய் யோசேப்புக்கு முடிய பண்ணியிருக்கிறார்னா, ஒருவேளை இன்றைக்கு இது எல்லாம் நமக்கு திருஷ்டாந்தமா எழுதப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்டிருந்த காரியமா இருந்தாலும் இன்றைக்கு அதே தேவனைத்தான் நாம் ஆராதிக்கிறோம். அதே தகப்பன் தான். ஒருவேளை இன்றைக்கு அந்த அறிவு அவங்களுக்கெல்லாம் இல்ல, தகப்பனாய் அவங்க தேவனை பார்க்கல, அவங்களுக்கே அந்த ஸ்லாக்கியம் இருந்திருக்கும்னா, இன்றைக்கு நாம் அவரை தகப்பனாக பெற்றிருக்கிறோம்னா நமக்கு இதைவிட மேலான காரியங்களையும் தேவன் அவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். இப்ப நான் சில வசனங்கள் அது நம்ம முக்கியமா நம்ம பார்க்க போறோம். அந்த தேவனோ நன்மையாய் முடிய பண்ணினார், அதான் கீவர்ஸ். நம்ம ஆதியாகமம் 37 இருந்து சில வசனங்கள் அதை நான் உங்களுக்கு சொல்றேன். சொல்லும் போது நமக்கு சில காரியங்களே ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். அங்க இஸ்ரவேலுடைய முதிர் வயதில், யாக்கோபுடைய முதிர் வயதுல யோசேப்பு பிறந்ததுனால அங்க யாக்கோபுடைய குமாரர் எல்லாரிலும் யோசேப்பை அதிகமாய் அங்க யாக்கோபு நேசித்து பல வர்ண அங்கியை அங்க என்ன செய்யறாரு, தைத்து கொடுக்கிறாரு தகப்பனார். அவனுடைய சகோதரர் எல்லாரிலும் அவனை தங்கள் தகப்பன் அதிகமாய் நேசிக்கிறத அவன் சகோதரர் கண்டப்போ அவனை என்ன செய்யறாங்க, பகைக்கிறாங்க. ஒருவேளை உங்களுக்கு எதிராய் எத்தனையோ பொறாமைகள் இருக்கலாம், எத்தனையோ மனிதர்களுடைய செயல்பாடுகள் இருக்கலாம். அப்ப இன்னைக்கு ஒருவேளை இது பழைய ஏற்பாட்டுல எழுதப்பட்ட காரியமா இருக்கிறபடினால மனிதர்கள் அங்கே பொறாமைப்பட்டதை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இன்றைக்கு நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல. ஒருவேளை இந்த பொறாமைகளை தூண்டுகிறதே யாருதான், சத்ருதான். அப்ப ஒரு நாளும் நம்ம மனிதர்களை நம்ம என்ன செய்ய வேண்டாம், சத்துருக்களாய் பார்க்க தேவையில்லை. ஒருவேளை அப்படி அவங்க செஞ்சாலும் அவர்களுக்கு முன்பதாகவே தேவன் அந்த காரியங்களையும் நமக்கு நன்மையாய் முடிய பண்ணும்போது அவங்க அறிந்து கொள்வாங்க, நிச்சயமாய் கர்த்தர் இவர்களோடு கூட இருக்கிறார் அப்படிங்கிறத அறிந்து கொள்வாங்க. அப்போ அங்க பட்சமாய் பேசாமல் அவனை பகைக்கிறாங்க. ஒருவேளை இன்றைக்கு அப்படி மனிதர்களால் பகைக்கப்பட்ட சூழ்நிலையில நீங்க இருக்கலாம். அங்க யோசேப்புக்கு மேலும் அங்க ஒரு சொப்பனத்தையும் தேவன் கொடுக்கிறாரு. அதனால இன்னும் பகைக்கிறாங்க. வயல்ல அறுத்த அரிக்கட்டுகள் அங்க அவனுடைய அரிக்கட்டு மட்டும் நிமிர்ந்திருக்கு, மற்றவருடைய அரிக்கட்டு எல்லாம் அவனை சுற்றி வணங்கி நிற்கிறது. சூரியனோ சந்திரனோ நட்சத்திரங்களும் அவனை வணங்கி நிற்கிறது. இந்த சொப்பனத்தை எல்லாம் சொன்ன உடனே
அங்க சகோதரருக்கு அவன் மேல பயங்கரமான பொறாமை. ஒருவேளை நீங்க இன்னைக்கு அந்த இடத்துல இருக்கிறீங்களா? ஐயோ, எல்லாரும் என்னை பொறாமைப்பட்டு எனக்கு எதிராக இவ்வளவு தீவினைகளை செய்றாங்களே, நான் வேலை செய்யற இடத்துல எனக்கு இவ்வளவு பொறாமைப்படுறாங்களே, என்னுடைய குடும்பத்துல இப்படி நடக்குதே, என்னுடைய குடும்பத்தாரே எனக்கு மேல இவ்வளவு பகையா இருக்கிறாங்களே, இப்படி எல்லாம் சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனால் யோசேப்பு வாழ்க்கையில நடந்தது நம்ம நன்றாக அறிந்திருக்கிறோம். அத்தனையும் அவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அதனால அங்க என்ன நடக்குது? யோசேப்ப குழியில தூக்கி போடுறாங்க. அடுத்து இஸ்மவேலுக்கு விற்று போடுறாங்க. அங்க விற்று போட்ட பிறகு என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியும். அங்க அங்க ஒவ்வொரு இடத்துலயும் அங்க என்னெல்லாம் யோசேப்புக்கு எதிராக நடந்தா கூட அங்க கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தார் அப்படின்னு ஆதியாகமம் 39:2 பார்க்கிறோம். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். எந்தெந்த எவ்வளவுதான் தீமைகள் வந்தாலும் இன்னைக்கு நீங்களும் அதை தான் அறிந்து கொள்ளணும். ஒருவேளை நான் தீமைகளுக்கு நடுவுலதான் இருக்கிறேன் அப்படின்னு நீங்க சொன்னாலும், இங்க யோசேப்புக்கு எவ்வளவு துக்கம் இருந்திருக்கும். அண்ணமாராலே அங்க விற்கப்பட்டு அடிமையாய் அங்க போத்திபார் எகிப்து எகிப்து போத்திபார்ல அந்த எகிப்தினுடைய வீட்டிற்கு வரும்போது, போத்திபார் வீட்டுக்கு வரும்போது அங்க எவ்வளவு ஒரு துக்கம் இருந்திருக்கும். ஆனா அந்த தீமைக்கு நடுவுலயும் கர்த்தர் அவன் கூட இருந்தார். ஒருவேளை இன்னைக்கு உங்க கூட ஆண்டவர் பேசுறாரு, நீ இதெல்லாம் தீமை, எனக்கு எல்லாம் எதிரா இருக்கு, ஆண்டவர் என் கூட இருக்கிறாரா அப்படின்னு கூட நீங்க சில வேளைகள்ல உங்க இருதயத்துல கேள்வி கேட்டு கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, உன் கூட தான் இருக்கிறேன் மகனே மகளேன்னு சொல்லி இன்றைக்கு யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலம் நம்ம கூட பேசுறாரு. அப்போ அந்த இடத்துலயும் அவனுக்கு ஃபேவர் கிடைக்குது, அங்க நல்லா உயர்த்தி வைக்கிறாரு. ஆனாலும் கூட ஒரு தேவையில்லாத ஒரு பொய் குற்றச்சாட்டு அவன் மேல வருது. ஒருவேளை இப்படிப்பட்ட பொய் குற்றச்சாட்டுகளினால நீங்க சோர்ந்து போயிருக்கலாம். சில மனித வார்த்தைகளின் நிமித்தம், ஐயோ என்னை பத்தி பொய்யா இப்படி சொல்லி எனக்கு எனக்கு விரோதமாய் அவங்க பேசிட்டாங்களே அப்படிலாம் சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் அந்த பொய் குற்றச்சாட்டுகளையும் உங்களுக்கு நன்மையாய் முடிய பண்ணுவார். யோசேப்பு வாழ்க்கையில அவர் நன்மையாய் முடிய பண்ணி இருக்கிறாருன்னா, நம்ம ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் அவர் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. இங்க அதற்கப்புறம் அந்த போத்திபார் மனைவி நிமித்தம் அங்க ஒரு பெரிய காரியங்கள் நடக்கு. இங்க சிறைச்சாலையில போடப்படுறான். அங்க 21வது வசனம் ஆதியாகமம் 39:21 மறுபடியும் ஒரு வசனம் போட்டிருக்கு. சிறைச்சாலைக்குள்ளேயும் யோசேப்பு கூட கர்த்தர் இருந்தார். கர்த்தரோ யோசேப்போட இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். நீங்க இன்னைக்கு நினைக்கலாம், மறுபடியும் மறுபடியும் ஆண்டவர் இந்த வசனங்கள் மூலம் உங்க கூட இடைப்படுகிறார். சிறைச்சாலைக்குள்ள இருந்தா கூட, ஒருவேளை நீங்க சிறையிருப்புக்குள்ள இருந்தா கூட, இந்த சிறையிருப்புல இருந்து என்னால வெளியே வர முடியலையே, எப்படி எனக்கு ஒரு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சிறையிருப்புக்குள்ள நீங்க இருந்தா கூட அந்த இடத்துலயும் உங்க கூட கர்த்தர் இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க ஆணித்தரமா விசுவாசிக்கணும். ஏன்னா யோசேப்பினுடைய வாழ்க்கையின் மூலம் இன்றைக்கு தேவன் உங்க கூட இடைப்படுகிறார்னா இது நிச்சயம் அவருடைய சத்தமா இருக்குது. இது நான் பேசல, பரிசுத்த ஆவியானவர் உங்க ஒவ்வொரு கூடயும் பேசுறாரு. உங்க கூட கர்த்தர் இருக்கிறபடினால உங்களுக்கு யோசேப்புக்கு வந்த தீமைகளை நன்மையாய் மாற்றப்படின தேவன் அதேபடியாய் மாற பண்ணுகிறார் அப்படிங்கிறது தான் சத்தியம். அங்க சிறைச்சாலை தலைவன் எல்லாரையும் அங்க சிறையில இருக்கிற அத்தனை பேரையும் யோசேப்பின் கையில ஒப்புவிக்கிறாரு. அங்கே அவர்கள் செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். கர்த்தர் அவன் கூட இருந்தபடியினால அவன் எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். அதனால எதை குறித்தும் சிறைச்சாலை தலைவன் விசாரிக்கவே இல்லையா. அங்க பான பாத்திரக்காரனும் சுயபாகியும் ஒரு நாள் கனவு காண்றாங்க. இந்த கனவை கண்டு அவங்க சரியான அர்த்தம் சொன்னப்போ அங்க பான பாத்திரக்காரன்ட்ட யோசேப்பு சொல்றாரு, நீ இத அர்த்தம் சொன்னது பற்றி நீ வாழ்வடைத்திருக்கும் போது என்னை நினைத்து என் மேல் தயவு வைத்து என் காரியத்தை பார்வோனுக்கு அறிவித்து இந்த இடத்திலிருந்து என்னை விடுதலையாக்க வேண்டும். அங்க யோசேப்பு ஒரு மனித தயவை நாடுறாரு. அப்பா, நான் உனக்கு கரெக்டா நான் சொல்லியிருக்கிறேன், நீ கண்டிப்பா அங்க ராஜ சமூகத்துல நீ போவ, அப்போ என் காரியத்தை பார்வோனுக்கு சொல்லி எனக்கு விடுதலை வாங்கித்தா அப்படின்னு சொல்லி ஒரு மனுஷனை டிபெண்ட் பண்றாரு. ஆனா ஆண்டவர் அந்த மனுஷனுடைய கைக்கும் அங்க விடல. எப்படி ஒருவேளை இது அங்க அடுத்து நமக்கு தெரிந்த சம்பவமா இருக்கிறதுனால அடுத்து நம்ம பார்க்கும்போது அங்க மறந்து போயிட்டான், பான பாத்திரக்காரனும் மறந்து போயிட்டான். ஆனா
அவனை படைத்த தேவன் அவனை மறக்கல. அவனுக்கு கொடுத்த தரிசனத்தை நிறைவேற்றும்படியாய் அவன் மேல நினைவாய் இருக்கிற ஒரு தகப்பன் அங்கே பார்வோனுக்கு சொப்பனத்தை கொடுத்து அந்த சொப்பனத்தை விடுவிக்கிறதற்கு யாரை தேடணுங்கிறப்பதான் அங்கே பானபாத்திரக்காரனுக்கு யோசேப்பை குறித்த ஞாபகம் வருகிறது. அப்போ அங்க சரியா அங்க யோசேப்பு சொன்ன உடனே அங்க சிறையிருப்புல இருந்து ஒரே நாள்ல அந்த தேசத்துக்கே அவன் அதிகாரியாய் மாற்றப்படுகிறான். இது யோசேப்பு வாழ்க்கையில சாத்தியம்னா ஏன் நம்ம வாழ்க்கையில நடக்காது? இத்தனை நாட்கள் நான் அந்த சிறையிருப்புல இருக்கிறேன், இது ஒரு நாள்ல மாறுமா? என் ஃப்ரெண்டோட வாழ்க்கையில நான் அதை நினைச்சு பார்க்கிறேன். அது யாராலும் மாற்ற முடியாத காரியம். அற்புதமாய் தேவன் அதை மாற்றினார். யாரும் அதுல இடைப்படல, யாரும் அங்க பேசல. ஆனா அற்புதமாய் தேவன் அந்த அதிசயத்தை செய்தார். அதை நான் என்னுடைய லைஃப்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன். என்னுடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியங்களை நான் பார்த்திருக்கிறேன். அப்போ இன்னைக்கு யாருடைய தயவு உங்களுக்கு தேவையில்லை, அப்பா இருக்கிறார். அவர் தயவு உங்க மேல இருக்கிறபடினால இன்னைக்கு யாருக்கு எந்த நேரத்துல உங்களை குறித்து நினைப்பூட்டணுமோ நினைப்பூட்டுவார். உங்க சிறையிருப்பை மாற்றும்படியாய் அவர் உங்களுக்காக இறங்கி கிரியை செய்கிறார். அப்படிங்கிறதுல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தரிசனம், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள், இது எல்லாம் நிச்சயமாய் உங்க வாழ்க்கையில நிறைவேறும். அங்க பார்வோன் சொல்றாரு, இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடினால உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவன் இல்லை. நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாய் இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாய் இருப்பேன். எகிப்து தேசம் முழுவதும் உன்னை அதிகாரி ஆக்கினேன்னு சொல்லி பார்வோனுடைய முத்திரை மோதிரத்தை கழற்றி அவனுக்கு போட்டு எல்லாரும் அவனை தெண்டனிட்டு பணியுங்கள் அப்படின்னு சொல்லி தேசம் முழுவதும் அவனை அதிகாரி ஆக்கினான். ஒருவேளை அப்போ நான் நினைக்கிறேன் அவனை குற்றம் சுமத்தின போத்திபாரும் அங்க யோசேப்புக்கு முன்பாக பணிந்திருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய தேவன்! நீ என் பிள்ளைக்கு விரோதமா குற்றம் சாட்டினியா, இன்னைக்கு நான் உனக்கே அதிகாரியாய் அவனை மாற்றுகிறேன்னு சொல்லி அங்க அவருடைய வைராகியத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு மறுபடியும் நான் சொல்றேன், ஒருவேளை இன்றைக்கு மனிதர்கள் நம்ம எதிரியாய் ஒரு நாளும் பார்க்க கூடாது, அந்த சத்துருக்களையும் சிநேகிக்க சொல்லி இருக்கிற. அப்ப இன்றைக்கு நமக்கு எதிராய் இருக்கிற நம்முடைய சூழ்நிலைகள் எல்லாமே இது மனிதர்களுக்கு பின்புறமாக இருந்து செயல்படுகிற அந்த சத்ருதானே தவிர மனிதர்கள் அல்ல. அப்போ நம்ம இன்னைக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை அவரை மாத்திரம் சார்ந்திருந்து அவரை மாத்திரம் நம்புறது மாத்திரம் தான் நமக்கு வேலை. அவர் கையில விட்டுட்டோம்னா நம்முடைய தீமைகள் அத்தனையும் நிச்சயம் நன்மையாய் மாறும். அப்போ எகிப்து தேசத்துல எவ்வளவு அங்க சொல்றாரு பாருங்க, யாரும் உன் உத்தரவு இல்லாம உன் கை கால கூட அசைக்க கூடாது. எவ்வளவு பெரிய ஒரே நாள்ல சிறைச்சாலைக்குள்ள இருந்தவனுக்கு ஒரே நாள்ல இவ்வளவு பெரிய ஒரு ப்ரமோஷன். ஏன் உங்களுக்கு கிடைக்காதா? நிச்சயம் கிடைக்கும். நிச்சயம் அதற்காகத்தான் இந்த வார்த்தைகளை தேவன் இன்றைக்கு நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு காரியங்கள் யோசேப்புடைய வாழ்க்கையில நடந்தது. இன்னும் அந்த கடைசி இதை மட்டும் சொல்லிட்டு முடிக்கிறேன். அங்க கடைசி அங்க சகோதரர்கள் கூட அவன் பேசின அந்த வார்த்தைகள் ஆதியாகமம் 50:15 இருந்து நான் வாசிக்கிறேன். அந்த இத சொல்றேன். அங்க தகப்பன் மரணம் அடைந்த பிறகு யோசேப்பின் சகோதரருக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை யோசேப்பு நம்மை பகைத்து நாம் அவனுக்கு செய்த எல்லா பொல்லாங்குகளுக்காகவும் நமக்கு சரி கட்டுவானோன்னு சொல்லி யோசேப்பு கிட்ட ஆள் அனுப்புறாங்க. நீர் அவங்க செய்த துரோகத்தையும் பாதகத்தையும் தயவு செய்து மன்னிக்கணும், உடைய தகப்பனார் மரணம் அடையும் முன்னே உமக்கு சொல்லும்படி கட்டளையிட்டார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை யோசேப்புக்கு சொன்னப்போ அவன் அழுறானாம். அதுதான் அங்கே யோசேப்பினுடைய இருதயம் அங்கே முழுமையுமாய் மாற்றப்பட்டிருக்கிறது, புடமிடப்பட்டிருந்தது. ஒருவேளை இன்னைக்கு நமக்கு தீமை செய்தவங்களை நம்ம இப்படி மன்னிக்கிறோமா? அவ்வளோ தீமை. அங்க யோசேப்பு படாத கஷ்டம் இல்ல. அந்த அந்நிய தேசத்துல விற்று போட்டாங்க. போத்திபார் அரண்மனையிலையும் போத்திபார் வீட்டிலையும் அங்க சிறைச்சாலையிலையும் அவன் பட்டிருக்கிற எத்தனையோ வேதனைகள். ஒவ்வொரு நாளும் தகப்பனை பிரிந்து அங்க கூட பிறந்த சகோதரனை பிரிந்து எவ்வளவோ வேதனைப்பட்டிருப்பான். ஆனா அத்தனை வேதனை பட்டிருந்தா கூட அந்த சகோதரர்கள் மேல கொஞ்சம் கூட கசப்பு இல்லை. அப்போ இன்றைக்கு ஒருவேளை இன்னைக்கு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தீமைகளா இருந்தா கூட இந்த நேரத்துல நம்ம ஹார்ட்ட தேவன் டீல் பண்ணிட்டு இருக்கிறாருங்கிறது தான் நிஜமான சத்தியம்.
நம்மளை ஈஸியா மன்னிக்கும்படியாய், ஈஸியா நம்மை வெறுத்தவர்களை நேசிக்கும்படியாய் நம்ம இருதயத்துல தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அப்ப யோசேப்பு அல்றாரு. அங்க சகோதரர்கள்லாம் வந்து தாழ விழுந்து சொல்றாங்க, நாங்கள் உமக்கு அடிமைகள். இது ஏற்கனவே அங்க நடந்த காரியம் தான். அந்த யோசேப்பு பார்த்த தரிசனம் அப்படியே நிறைவேறினதை பார்க்கிறோம். அங்க பஞ்சம் வந்தப்போ, கானான் தேசத்துல பஞ்சம் வந்தப்போ, எகிப்துல யோசேப்பு கிட்ட தானியத்துக்காக வரும்போது அத்தனை பேரும் தாழ விடுறாங்க. இது எல்லாம் அந்த தரிசனம் அப்படியே நிறைவேறிச்சு. அப்போ இங்க சொல்றாரு, நாங்கள் உமக்கு அடிமைகள். யோசேப்பு அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நான் தேவனா? நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், தேவனோ பட் காட், ஆனால் தேவனோ இப்பொழுது நடந்து வருகிறபடியே வெகு ஜனங்களை உயிரோടെ காக்கும்படி அதை நன்மையாக முடிய பண்ணுவார். நிச்சயம் நீங்க உங்க வாழ்க்கையில, ஐயோ என் வாழ்க்கையில இந்த தீமையெல்லாம் வந்தது, ஆனால் தேவனோ எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார் அப்படின்னு சொல்ற நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறத நீங்க பார்ப்பீங்க. நீங்க நிச்சயம் ஒவ்வொருத்தரும் இதை குறித்து சாட்சி சொல்லுவீங்க. யாரெல்லாம் இதை உண்மையா எனக்குன்னு இந்த வார்த்தையை நீங்க ஏற்றுக்கொள்வீங்க, நிச்சயம் உங்க ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் உங்க சாட்சிகளை நம்ம எல்லாரும் கேட்போம். உங்க ஒவ்வொருத்தருடைய சாட்சிகளையும் நம்ம கேட்போங்கிறதுல சந்தேகம் இல்லை. அடுத்தது யோசேப்பு சொல்றாரு, ஆதலால் பயப்படாதிருங்கள், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் பராமரிப்பேன் என்று அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி அவர்களுடைய பட்சமாய் பேசினான். அப்போ யோசேப்புக்கு எவ்வளவு தூரம் ஒரு டிரான்ஸ்பர்மேஷன் அவன் ஹார்ட்ல நடந்திருக்கு. அந்த சிறையிருப்பிலையும், அவ்வளோ பெரிய போராட்டங்களுக்கு நடுவுலையும், அத்தனை தீமைகளுக்கு நடுவுலையும் கர்த்தர் கூட இருந்து அங்கே எகிப்து தேசத்துக்கு மிகப்பெரிய அதிகாரியாய், ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை உயர்த்தி இருப்பார் என்றால், சின்னவன் 1000-ம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அந்த வார்த்தையின்படி இந்த வார்த்தையின்படி நீங்க 1000-ஆய் பலத்த ஜாதியாய் உங்களை மாற்றுகிறார். இதை தீவிரமாய் அவர் என்ன செய்ய போகிறாரா? நடப்பிக்க போகிறார். உங்க தரிசனங்கள் நிறைவேறுகிற காலங்கள் சமீபித்து வந்திருக்கிறது. உங்க தீமைகள் அனைத்தையும் நன்மையாய் மாற்றி பூமியில இவங்க ஆராதிக்கிற தேவன் தான் உண்மையான தேவன் என்று சொல்லி உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிற நாட்கள் சமீபித்து வந்திருக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நிச்சயமா நம்ம அனைவரும் ஒவ்வொருத்தரும் நம்ம இதை குறித்து ஷேர் பண்ண போறோம். என் வாழ்க்கையில ஆண்டவர் இந்த தீமையை நன்மையா மாற்றினார், இவ்வளவு பெருசா எனக்கு தெரிந்தது. ஆனா இன்றைக்கு நான் யாருடைய பிள்ளை? நான் புது உடன்படிக்கையின் கீழே இருக்கிற அவருடைய பிள்ளையா இருக்கிறபடியினால நான் இதை மேற்கொள்வேன்னு சொல்ல அந்த விசுவாசத்துல நான் வந்த, நிச்சயமா என் கர்த்தர் இந்த அத்தனையையும் எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினான்னு சொல்லி நீங்க சாட்சி சொல்ல போகிற நாட்களுக்குள்ள தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் அவர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். மிகப்பெரிய ஜெயத்தையும் வெற்றியையும் நம்ம எல்லாரும் பார்க்க போகிறோம். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. அப்பா, இந்த நாளிலும் கூட ஆண்டவரே, சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தை கொடுக்கிற தேவன், புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த தைலத்தை கொடுக்கிற தேவன், துக்கத்துக்கு பதிலாக சந்தோஷத்தை கொடுக்கிற தேவன் அப்பா, ரட்டுக்கு பதிலாக மகிழ்ச்சி என்னும் கட்டினால் இடை கட்டுகிற தேவன் அப்பா, இந்த நாளிலும் கூட கர்த்தாவே, ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையை கொடுக்கிற தேவன் அப்பா, இந்த நாளில ஆனந்த தைல அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நீர் நிரப்புகிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஹெவினஸ் இயேசுவின் நாமத்தினாலே அது ஒவ்வொருவரை விட்டு நான் அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே உன்னுடைய ஆனந்த தைல அபிஷேகம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும் அப்பா. எல்லாரும் அந்த ரெஸ்டுக்குள்ள வர கர்த்தர் உதவி செய்யுங்க. இனி வருகிற நாட்களில நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த வார்த்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்கன்னா இதை குறித்து சாட்சிகளை நாங்கள் பகிர்ந்து கொள்ள போகிறோம் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விசுவாசித்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவர் வாழ்க்கையில இருக்கிற அந்த கோலியாத்துகள் விழுந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம். சூழ்நிலைகள் அப்படியே அடங்கி போனதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா, இஸ்ரவேலில தேவன் ஒருவர் உண்டென்று அறிந்து கொள்வார் என்று தாவீது சொன்னது போல எங்க கூட இருக்கிற தேவன் மாத்திரமே பெரியவர் என்பதை எங்க கூட இருக்கிற அத்தனை ஜனங்களும் அறிந்து கொள்ளும்படியாக கர்த்தர் நீர் கிரியைகளை நடப்பிக்கிற தயவுக்காக நன்றி செலுத்துகிறோம். யுத்தம் உங்களுடையது தகப்பனே. உங்க கைகளில எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்துட்டோம். நீங்க பெரிய காரியங்களை செய்கிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமை யாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பரும் ஆகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேங்க்யூ. இந்த கேட்ட வார்த்தையின்படி கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார் நான் நிச்சயமா நம்புறேன். எதுவும் ஷேர் பண்ணுமா?
கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆ, கடந்த வாரத்துல ஜான்சி ஜெபம் பண்ணாங்க கணவருக்காக. ம், அதுக்கு முன்னால ஒரு 10-20 நாளா அவங்களுக்கு சரியான சாப்பாடும் கிடையாது, தூக்கமும் கிடையாது. ஆனா அந்த ஜெபம் பண்ண பிறகு ஆண்டோடைய கிருபையினால சாப்பிட்டாங்க, கொஞ்சம் சாப்பிட மனசு இருந்துச்சு. அப்புறம் தூங்குனாங்க. ஆனா இன்னும் என்னன்னா சுகர் வந்து திடீர்னு ஏறுது, திடீர்னு இறங்குது. அந்த நேரம் கொஞ்சம் சிவியர் மாதிரி வருது. அதனால அதுக்காக கொண்டு ஜெபிப்படி கேட்கிறேன். ஆண்டவர் சுகத்தை தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன், பரிபூர்ண விடுதலை தருவாருன்னு நம்புறேன். சாட்சி ஆசை. கண்டிப்பா கண்டிப்பா நம்ம ஜோம் பண்ணலாம் ஆண்டி. அங்கிளுக்கு பரிபூர்ண சுகத்தை ஆண்டவர் கொடுப்பாரு, கொடுத்துட்டார். நம்ம அதை தான் விசுவாசிக்கிறோம். அங்கிளுக்காக கூட நம்ம இப்போ ஜோம் பண்ணிடலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஒரு குடும்பமா இங்க நாங்க கூடி வந்திருக்கிறோம். அங்கிளுக்கு இருக்கிற அந்த சுகர்ல இருக்கிற ஆண்டவரே அந்த வேரியேஷன்ஸ் இயேசுவின் நாமத்தில் அது நார்மல் ஆகட்டும். அந்த பேங்க்ரியாஸ் ஆண்டவரே எவ்வளவு இன்சுலின் அது எப்படி சுரக்கணும், நீங்க ஆண்டவரே அது நீங்க படைத்தபடி உருவாக்கினபடி அது நார்மலாய் அந்த பேங்க்ரியாஸ் செயல்படும்படி இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கட்டளை கொடுக்கிறோம். பரிபூரண சுகமும் விடுதலையும் உண்டானதற்காய் நன்றி செலுத்துகிறோம். பெரிய விடுதலையை நீர் தந்தபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். ஆஹ் ஆக்சுவலா யாரு பிரேயர் லவ்லி பெர்னாண்டோ அவங்களுக்காகவும் இலங்கையில் உள்ள அவர் மனைவி 2 பிள்ளைகளுக்கும் ரட்சிப்பு உண்டாக பிரேயர் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சாட்ல இருக்கிறத பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் பிரேயர் பண்றீங்களா? மலின் ஜோ பண்றியா? பிரவீனா சிஸ்டர் ஜோ பண்றீங்களா? அக்கா. ஜோ பண்றியாமா? ஓகேக்கா. அக்கா உங்க பேர் என்னக்கா? லவ்லி லவ்லி பெர்னாண்டோ. லவ்லி பெர்னாண்டோ. ஓகே. நன்றி அப்பா, நன்றி அப்பா. அந்த வேலையிலும் ராஜா உம்மை நன்றியோடு துதித்து சோஸ்தரிக்கிறோம் தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. அப்பா உம்முடைய அப்பா நாங்க தேடி போகலப்பா. இங்க இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன் அப்பா, ஒருவர் கூட நாங்க உங்களை தேடி வரல ஏசப்பா, நீங்க தேடி வந்தீங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய சித்தம் எல்லாரும் அப்பா ரட்சிப்புல அப்பா ஒவ்வொருத்தருக்காகவும் நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்க ஏசப்பா. ஒருவர் கூட கெட்டு போகாதபடி நித்திய ஜீவன் அடையும்படிதான்ப்பா நீங்க காத்து கொண்டு இருக்கிறீங்க. அதற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. அதே போல அப்பா இந்த லவ்லி பெர்னாண்டஸ் அவங்களுக்காகவும் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா அவங்களும் அவங்க குடும்பத்தாரும் எல்லாரும், நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம் அந்த வார்த்தைக்கு ஏத்தாப்புல அவங்க வீட்டுல எல்லாரும் அப்பா உண்மையே அப்பா அவங்க இரட்சகராக ஏற்றுக்கொள்ள போகிற நாள் வெகு தூரம் அல்லப்பா, சமீபம். அதற்காக நன்றி, நன்றி, நன்றி. அவங்க ஒரு இதயத்துல நீங்க பேச போறீங்கப்பா. நன்றி அப்பா ஆவியானவரே. இப்ப நாங்க அப்பா ஜெபிக்கிறது அப்பா ஒரு சீடப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா அவங்க சீக்கிரமே உம்மை பற்றி அறிந்து உம்முடைய நித்திய ஜீவனுக்குள்ள அப்பா அவங்களுக்கும் கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. அந்த நித்திய ஜீவனை அறிந்து அந்த ரட்சிப்புக்குள்ள வரதுக்கு தேவனே நீங்க கிருபை செய்ததற்காக நன்றி. இயேசுவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென். வேற யாரும் ஷேர் பண்ணுமா? வேற எதுவும் ஷேர் பண்ணுங்க. நான் போன வாரம் நம்ம ப்ரேயர் செஷன்ல ஒரு டெஸ்டிமனி ஒரு ஆண்டி ஷேர் பண்ணாங்க. முடிஞ்சவங்க நம்ம குரூப்ல போட்டிருக்கேன், ஷேர் பண்ணிருக்கேன். ஒரு வண்டர்ஃபுல் டெஸ்டிமனி. அவங்க லைஃப்ல தேவன் எப்படியெல்லாம் ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு, பாதுகாத்தாரு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம், நாங்க கேட்டோம். ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, நிறைய பேருக்கு பிரயோஜனமா இருந்தது. நீங்க முடிஞ்சா அதை பார்க்கலன்னா கண்டிப்பா நீங்க எல்லாரும் பாருங்க. கர்த்தர் உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பார். முடிஞ்ச வரைக்கும் நம்ம மெசேஜஸ் டெய்லி டிவோஷன் யாருக்கெல்லாம் பிரயோஜனமா இருக்குமோ. இன்னைக்கு கூட நான் ஆக்சுவலா ஹீலிங் பத்தி ஒண்ணு, அது எனக்கு ரொம்ப டச் பண்ணுச்சு. ஏன்னா நம்ம விசுவாசம், ஒரு ஆளுடைய விசுவாசம் நிச்சயம் பெரிய மாற்றங்களை மற்றவங்களுக்கு கொண்டு வரும். அப்ப நம்ம என்ன நினைச்சிட்டு இருந்தோம் அப்படின்னா, சம்பந்தப்பட்டவங்க விசுவாசிக்கணும்ல, அவங்க விசுவாசிக்கணும், அது இல்லைங்கிறது இல்ல. ஆனா நம்முடைய விசுவாசமும் பிறரை சுகப்படுத்தும், பிறருக்கு என்ன தேவையோ அதை கொண்டு வரும் அப்படிங்கிறத இன்னைக்கு டிவோஷன்ல பார்த்தோம். ஒருவேளை அந்த மாதிரி தேவைகள்ல இருக்கிற மக்களுக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த மெசேஜை ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு அது பிரயோஜனமா இருக்கட்டும். கர்த்தர் தாமே உங்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கட்டும். நெக்ஸ்ட் பிரேயர் செஷன்ல தேங்க்யூ.